100 கோடி ரூபாய் நில அபகரிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது. 6 மணி நேர விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் 40,500 கனஅடி நீர் திறப்பு. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 16,577 கன அடியாக உயர்ந்தது. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடி உரிய நீரை பெற தமிழ்நாடு அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு. அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கவலை வேண்டாம் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தகவல். நீலகிரி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டிய மழையால் ஆறுகள் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு. இன்றும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் அதிரடியாக 65 ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம். புதுக்கோட்டை, நாகை, கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்ட ஆட்சியர்களும் பணியிட மாற்றம். அனைத்து கிராமங்களிலும் பேருந்து வசதி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு என அமைச்சர் சிவசங்கர் பெருமிதம். வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 20,000 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். ஒட்டன்சத்திரத்தில் காய்கறிகள் விலை கடும் வீழ்ச்சி. முருங்கை, பீன்ஸ், அவரைக்காய் விலை கிலோ 100 ரூபாய்க்கும் கீழ் குறைந்தது. புதிய பாம்பன் பாலம் அமைக்கும் பணி தாமதத்தால் ராமேஸ்வரம் மக்கள் பாதிப்பு. மீன் ஏற்றுமதி, சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துவிட்டதாக வேதனை. நாடாளுமன்ற பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியது. வரும் 21ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு ஒன்றிய அரசு அழைப்பு. நீட் வினாத்தாள் விற்பனை வழக்கில் முக்கிய நபர் உட்பட மேலும் 2 கைது. இருவரையும் உத்தராகண்ட் அழைத்து வந்து சிபிஐ விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.